எப்போ மருதாணி வச்சாலும் சரியா செவக்கவே மாட்டேங்குதா? நான் சொல்லப் போற இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி மருதாணி மட்டும் வச்சு பாருங்க. மருதாணி வச்ச கொஞ்ச நேரத்திலே நல்ல பிரைட் ரெட் கலர்ல சூப்பரா உங்க கை செவந்து வருங்க. என்ன அந்த டிப்புன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மருதாணி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிடுங்க. தண்ணி லைட்டாக சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த தூளாக இருந்தாலும் சரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒன்றும் பாதியுமாக இடித்து அந்த தண்ணியில் போட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் ஒரு 2-3 ட்ராப் மட்டும் சேர்த்தா போதும். லெமனுக்கு பதிலாக நீங்கள் புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெஹந்தி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மருதாணி பொடி வச்சு தான் மருதாணி வைக்க போகிறேன். உங்ககிட்ட மருதாணி இலையாகவே இருந்துச்சுன்னா நான் சொன்ன பொருள் எல்லாம் மருதாணி இலையோடு சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மருதாணி பொடி கூட நம்ம வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பதமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மருதாணி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம கையில் அப்ளை பண்ணிடலாம். மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கையை நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சதுக்கப்புறம் ஒரு 2 துளி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம மருதாணி வச்ச கொஞ்ச நேரத்திலே கையில் கலர் நல்லா பிடிச்சிக்கும். ஒரு சின்ன பட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டையே ஒரு பேப்பரில் ஊற்றி நீங்கள் கோன் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். பட்ஸு எனக்கு செட் ஆகலை, அதனால் நான் கை யூஸ் பண்ணியே அப்ளை பண்ணிக்கிறேன். சிம்பிளான டிசைன் தான் நான் இன்றைக்கி வச்சு காட்ட போகிறேன். எப்போவும் மருதாணி வைக்கிற மாதிரி கைக்கு முன்னாடி மட்டும் இல்லை, பின்னாடியும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா காய வச்சு எடுத்துடலாம். மருதாணி அப்ளை பண்ண விரலே நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம காஞ்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு செவந்திருக்குன்னு பார்க்கலாம். மருதாணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை உங்களுக்கு கழுவி காட்டுறேன் பாருங்கள். மருதாணி வச்சு கொஞ்ச நேரத்திலே நல்லா பிரைட் ஆரஞ்சு கலரில் எப்படி செவந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சாலே போதுங்க. இன்னும் நல்லா பிரைட் ரெட் கலரில் ஆகணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கை கழுவுனதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விக்ஸ் இல்லைனா தைல டப்பா ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எடுத்து மருதாணி வச்ச கையில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. விக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வேஸ்லின் அப்படி இல்லைனா கோடாரி தைலம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரைட் ரெட் கலரில் நல்லா செவந்து வந்திருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.